நான் நடுவர்னு கூப்பிடவா இல்ல ஜமீன்தார்னு கூப்பிடவா? வீட்டுக்காரன்னு கூப்பிடு. ஏன் கங்காருன்னு கூப்பிடு. பேசுமா ஐயா ஜமீன்தார் அவர்களே, இன்னைக்கு வந்து எனக்கு பாம்பேல ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை கூட நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு 2 ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்த டைட்டில், அதாவது பில்டப் பண்றது ஆண்கள் தான் பேசுறதுக்கு நான் மெனக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அவார்டு ஃபங்க்ஷன் வேற யாருக்குன்னா கொடுத்துட்டாங்களா? ஹலோ சோப்பு சட்டை, அப்புறமா இந்த கவுண்டர் போடுங்க சரியா? இந்தியன் ஃப்ளைட் சர்வீஸ் பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. சொல்லுமா சொல்லுமா. ஃப்ளைட் ஏறினேன், ஏசி ஒர்க் ஆகல, ஜன்னல் ஓபன் பண்ணான்னு பார்த்தா அதையும் ஓபன் பண்ண விட மாட்டான். ஏய், ஏர் பஸ்ல வந்துட்டு ஏரோப்ளேன்ல வந்த மாதிரி பில்டப் கொடுக்குது பாரு. ஃப்ளைட்டுக்கும் பஸ்ஸுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நீங்க கொஞ்சம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி நான் இங்கே வந்து இந்த இதுக்கு ஷோக்கு வர்றதுக்காக காலையில இருந்து என்னோட ஆர்கானிக் ஜூஸ் நான் குடிக்கல, யோகா கிளாஸ் போல, ஜூம். ஃப்ளைட் நோண்டி தான் ஞாபகம் வருது. இப்படி தான் என்ன பண்ணிருக்கான் ஒரு ஃப்ளைட்ல. ஏய் 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 உட்காருங்கடா. அந்த முடியல ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. கிரியா ஃப்ளைட் நோண்டி தான் ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது. ஒரு ஃப்ளைட்ல ஜப்பான்காரன், பாகிஸ்தான்காரன், இந்தியாக்காரன் 3 பேரும் போயிருக்கானுங்க. ஜப்பான்காரன் பொங்கல் சாப்பிட்டுருக்கான், பாகிஸ்தான்காரன் தோசை சாப்பிட்டுருக்கான், ஆனா இந்தியாக்காரன் மட்டும் வடை சாப்பிட்டான். ஏன்னா வடை காலி ஆகிட்டு இருக்கோம். இல்ல, அவன் வட இந்தியாக்காரன், அதான் வடை சாப்பிட்டான். கொஞ்சம் அமைதியாரு. நானே ஒரு ஜோக்கு சொன்னேன், அந்த பொண்ணு முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த ஆப்ல வந்து கேர்ள்ஸ் எவ்வளவு அழகா டிக்டாக் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டிக்டாக்க பேன் பண்ணது காரணமே இந்த கிழவனுங்க தான் தெரியுமா? ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? டிக்டாக்ல எவ்வளோ அழகா எங்க பொண்ணுங்க வந்து அழகா ஜடலாம் பின்னி அழகா பூவெல்லாம் வச்சு நாங்க வெளில கிளம்பும் போது கூட அவ்வளோ மேக்கப் பண்ண மாட்டோம். ஆனா டிக்டாக்கு நாங்க அவ்வளோ மெனக்கட்டு மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணா இந்த கிழவனுங்க பண்றாங்களே டூயட்னு ரொம்ப வஸ்து. இதுல வேற இவங்க ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணி ஸ்லோ மோஷன் பண்ணுவாங்க பாருங்க. இந்த கருமத்தினால தான் டிக்டாக்கே பேன் பண்ணாங்க. பொய் சொல்றமா நீ பொய் சொல்ற. டிக்டாக்க மூடுனது காரணமே பொண்ணுங்க மூடாம டிக்டாக் பண்ணனால டிக்டாக்க மூடி இருக்காங்க. அவங்க பொண்ணுங்க ஒழுங்கா மூடிட்டு பண்ணா டிக்டாக்க மூடி இருக்க மாட்டாங்கம்மா. ஜமீன்தார், இவங்க தொல்லை எல்லாம் எங்க தெரியுமா நடக்குது? பஸ்ல ஏறினா எங்க பிள்ளைகளை படுத்துற பாடு இருக்கு பாருங்க. பிள்ளைங்க வந்து படியில நின்னாலும் படியில தொங்கிக்கிட்டு சத்யா படம் கமலஹாசன் நினைப்பு, அலையோ செய் கல 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 வேண அப்படின்னு இவங்க கலகலன்னு பண்ணி ஆட்டோக்காரன் வந்து சாத்திட்டு போனதுக்கு அப்புறம் போய் படுத்துற வேண்டியது ஜிஹெச்ல. இப்படி ஒரு தொல்லை. சரி உள்ள போய் படி ஏறி உள்ள போய் நிக்கலான்னு பார்த்தா உள்ளேயும் வந்து கம்பியை பிடிடானா கையை பிடிச்சிட்டு இருக்கிறான். கம்பியை பிடிடா கையை பிடியோ. ஏய் உன் வேலையாடா? டேய் பண்ணது நீதான், அவன் வேலையான்னு கேக்குறேன். உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க தானே போய். டேய் நான் ஜமீன்தாரா, பஸ்ல போக மாட்டேன்டா. அம்மா இந்து பஸ்ல இடிபாடு நீங்களே, இத பத்தி ஒரு கவிஞன் அழகா சொன்னாங்க. பேருந்தில் இடிபாடு, பக்கத்தில் தடிமாடு, பெண்களின் பெரும்பாடு, பண்பாடு படும்பாடுன்னா அது உண்மைதான். ரொம்ப சிறப்பா சொல்லிருக்காங்க இந்து. அவங்க பெரிய கிளாப்ஸை கொடுங்க. 3 அங்கிள்ஸையும் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். சொல்லுங்க ஆண்டி. என்னன்னா இந்த 3 பேரும் இந்த வயசான காலத்துல சுகர் டேப்லெட் போட்டு வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இங்க வெட்டி மன்றத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வெட்டியா முதலாளி, உங்களுக்கு சுகர் மாத்திரை மறந்துட்டேன், நல்லா சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. ஏண்டா எனக்கு சுகருங்கிறது இப்ப தேவையா? உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சரு, மனசுல பிகர் இருந்தாலும் டேஞ்சரு. கொஞ்சம் அமைதியா இல்லையா? நீ எல்லாம் நான் கூட இருந்தாலும் டேஞ்சரா. வாரணமாயிரம் சூர்யான்னு நினைப்பு இந்த ஆளுக்கெல்லாம். கையில பாருங்க கிட்டார். நீயா சூர்யா? சூர்யா மாதிரி சூர்யாவா? இந்த வயசான காலத்துல இந்த ஆளுக்கு இந்த கிட்டார்லாம் தேவையாங்க? அதுலயும் அந்த மண்டையில பாருங்க கலர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த விக்கு மண்டைக்கு இதெல்லாம் தேவையா? அவனா மண்டையில தான் கலர் பண்றான். சில பேர் எங்கெங்கேயும் கலர் பண்றாங்க. விடுமா பேசுமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து பில்டப்ல அதிகமா பண்றாங்க. இதுலயும் வந்து இந்த டாஸ்மாக் பக்கம் போயிட்டு இவங்க பண்ணுவாங்க பாருங்க. போய் அடிக்கிறது என்னமோ ஒரு கட்டிங் தான். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி அடிக்கும் போது பாருங்க, ஒரு குவார்டர் இல்ல ஒரு ஃபுல் அடிச்சா மாதிரி அடின்னு அடிப்பாங்க. பொண்ணுங்க தான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. வாயை நான் உடைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த ஆம்பளை பசங்க ஃபில்டர் யூஸ் பண்ணி அம்புட்டு பற்றி நேரில் கூப்பிட்டு பாருங்க. கருகருன்னு காக்கா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அடிப்பட்ட காக்கா மாதிரி இருந்துக்கிட்டு ஃபில்ட்ரு நேரில் வந்து பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து ஆம்பளைங்க பண்ணுற பில்டப். இந்த ஆம்பளைங்க பில்டப்னு பில்டப்புக்காக இந்த பைக் எடுத்துகிட்டு சுற்றுவானுங்க பாருங்க. அதுவும் ஓசி பைக்கு தான். எவனுதோ ஒரு பைக்கை எடுத்து இவங்க போய் வீலிங் பண்ணி அதுலேயும் யானை தும்பிக்கை தூக்கின மாதிரி தூக்கின்னு போய் அவன் மலையா சாத்த வேண்டியது. பின்னாடி ஒரு ஃபிகர் இருக்கிறதே மறந்து போய் அந்த ஃபிகர் எங்கன்னா விழுந்துருக்கும். அது கூட கண்டுக்காம இவன் பாட்டுக்கு வேக வேகமாக போய் அதுலேயும் அந்த ஓசி பைக் மேலே சாஞ்சிக்கிட்டு இவங்க கொடுக்குற போஸ் இருக்குது பாருங்க. இந்த புல்லட்டு, அப்புறம் இந்த BMW கார், தெருவில் ஏதாவது ஒரு கார் நின்றுச்சுன்னா போதும், காஸ்ட்லி காராக பார்த்து போய் நின்று அவன் கார் மாதிரி போஸ் கொடுக்க வேண்டியது. ஆகவே இந்த பில்டப்புக்குனே பிறந்து பில்டப்புக்குனே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த அங்கிள்ஸும் இந்த சின்ன சின்ன பசங்களும் தான்
பில்டப் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எங்களுடைய அணிக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்கியே ஆகணும் அப்படின்னு உத்தரவை போட்டுக்கிட்டு உத்தரவு வாங்கிக்கிறேன் ஜமீன்தார் ஐயா அவர்களே.